இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்டோட காமர்ஸ் தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் வீடியோ போட்டுட்டேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி தேர்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணால் யூனிட் 1 மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேஷ் சிஸ்டம் கிவ் ஃபுல் ஸ்கோப் டு த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி MBO, which is the first step in process of MBO, defining organizational objective. Third one, dash gives management alert to opportunities and threats by identifying critical problem, MBE. Fourth one, delegation of authority is easy done with the help of dash MBO. MBO is popularized in the USA by George Origin. Very short answers. First one, what are the objectives of MBO? Page number 17. Objectives வந்து 3.02. ஸோ எனி 2 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். நீங்கள் இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. எனி 2. ஸோ ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த பாயிண்ட் ஈஸியாக இருக்கோ எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்ட் 6th பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Bring out the meaning of MBE. Page number 19. Management by expectation is an important principle of managerial control suggested by the classical writer on management. First, so இங்க வந்து it is a style of business management that focuses on identification and handling cases that define the norms. அதாவது இது ஒரு ஸ்டைல் ஆஃப், இது வந்து ஒரு மெத்தட், அதுதான் ஸ்டைலுன்றாங்க. மெத்தட் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இது எதில் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஹேண்டிலிங் கேசஸ். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்காகவும் அப்படின்றது தான் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க. Third question, mention any 2 advantages of MBO. Page number 19. ஸோ உங்களுக்கு அட்வான்டேஜஸ் வந்து 3.05. இல்லை டோட்டலாக உங்களுக்கு 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 11 பாயிண்ட்ஸில் நீங்கள் எனி 2 பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். ஸோ உங்களுக்கு எது வந்து சின்னதாக இருக்குன்னு தோணுதோ நீங்கள் அதை எழுதிக்கோங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நோன் அஸ் KRA. பேஜ் நம்பர் 17. ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியா ரெண்டுமே ஒன்று தான். கீ ரிசல்ட் ஏரியாவிலேருந்து எக்ஸட்ரா வரைக்கும் உங்களுக்கு வெரி ஷார்ட் ஆன்சர்ஸோட ஃபோர்த் ஒன். இது வந்து என்னது அப்படின்ற மாதிரி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கீ ரிசல்ட் ஏரியானா ஒரு ஃபிக்ஸ்டு, அது எப்படின்னா வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்டிவோட பேசிக்ஸ்ன்ற மாதிரி. இது வந்து எப்படின்னா ப்ரையாரிட்டி பேசிஸில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா சென்டர் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி, மார்க்கெட் ஸ்டாண்டிங், இனோவேஷன்ஸ் எக்ஸெட்ரான்ற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது தான் உங்களுக்கு கீவேர்ட்ஸ். ஸோ நீங்கள் இதை வந்து அண்டர்லைன் பண்ணியும் படிக்கலாம். எக்ஸாம் எழுதும் போது கூட அண்டர்லைன் வேணும்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டோம். நீங்கள் இந்த லெசன்ஸில் கவனிச்சிங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் 3மே வந்து லைட்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO, இது ப்ராசஸ் ஆஃப் MBE, திரும்பியும் வந்து ப்ராசஸ் ஆஃப் MBO. ஸோ எக்ஸாமில் கேட்கும் போது MBOவா இல்லை MBEன்றது கரெக்டாக எழுதுங்க. ரைட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO. பேஜ் நம்பர் 17. ஸோ MBOவில் வந்து ப்ராசஸ் வந்து 8 ப்ராசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எனி 3 எழுதிக்கலாம். ஓகேங்களா? சைட் ஹெட்டிங்குமே எனி 3 எழுதிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஓகேனா நீங்கள் 8மே எழுதிக்கலாம்.
வாட் ஆர் த மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ? பேஜ் நம்பர் 19. நம்ம அட்வான்டேஜஸ் ஆல்ரெடி வந்து வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் தேர்ட் ஒன் எனி 2 படிச்சிருப்போம். ஸோ இது லெவல் இருக்குது. நீங்கள் அட்லீஸ்ட் எனி 7 ஆச்சும் படிச்சுக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ? பேஜ் நம்பர் 20. ஸோ இதில் வந்து அட்வான்டேஜஸ் வந்து 3.09 இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு அட்வான்டேஜஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் 6மே எழுதிக்கலாம் ஆர் எனி 5 எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கே மேனேஜ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இது வரைக்கும் இருக்குது. அப்புறமா டிஸ்கஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எம்பிஇ. டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எம்பிஇ 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ 2 பாயிண்ட்ஸ்மே ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இப்படி உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஆல்ரெடி எம்பிஇயோட மீனிங் வந்து 2 மார்க்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அது மேலே வந்து மீனிங் போட்டு அதை எழுதிட்டு டிஸ்அட்வான்டேஜ் எழுதும் போது கொஞ்சம் வந்து பேராகிராஃப் பெருசாக இருக்கும். ஸோ அவங்க கொஞ்சம் வந்து மார்க் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் பசங்களா, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. எதனா டவுட்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் சொல்லிட்டேன். ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் வீடியோ போட்டேன். ஸோ அதையும் போய் பார்த்துருங்க. நன்றி பசங்களா, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.